பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து ரிஷப ராசினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வழி தனி வழி, என் வழியில வந்து யாரும் வந்து குறுக்க வரவும் முடியாது, யார் சொன்னாலும் நான் வந்து கேட்கவும் மாட்டேன். குரு பகவான மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய கிரகத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப அவர் வந்து 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு வராரு, சகாயஸ்தானத்துக்கு வந்து உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு தடைபட்ட அனைத்து முயற்சிகளும், முக்கியமான ஆபரணங்கள் ஆவணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பராபவ ஆண்டு புத்தாண்டு பலன்களை எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக வந்து ரிஷப ராசினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வழி தனி வழி, என் வழியில வந்து யாரும் வந்து குறுக்க வரவும் முடியாது, யார் சொன்னாலும் நான் வந்து கேட்கவும் மாட்டேன், என்னோட லட்சியம் என்னவோ என்னோட கொள்கை என்னவோ அதுபடிதான் நான் வந்து போவேன் அப்படின்ற நேச்சர் உள்ளவங்க. இயல்பாகவே வந்து ரிஷபம் வந்து ஸ்திர ராசி, அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து நிதானமா வந்து இருக்கும், சிந்திச்சு வந்து செயல்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அவசரப்படவும் மாட்டாங்க, நிதானமாவும் இருக்க மாட்டாங்க, ஒரே லெவலா வந்து போயிட்டே இருப்பாங்க. அதாவது வேகமா ஒருத்தவங்க வந்து செயல்பட்டா தவறான வழிக்கு போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, ஸ்லோவாவும் செயல்படக்கூடாது. அந்த இவங்கள மாதிரி நிதானமா வந்து போறவங்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே வெற்றி வந்துகிட்டே இருக்கும். இப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் வந்து 2ஆம் இடத்துல இருந்து குரு வந்து இருந்தாரு. இப்ப அவருக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து குரு போய் வந்து உச்சமடை போறாரு. எப்ப 2/6/2026 அன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து போறாரு. அதே மாதிரி 5/12/2026 அன்னைக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் அவங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. எப்பயுமே எல்லாருமே வந்து ஒரு புதிய விஷயங்கள் வந்து செய்யும் போது கோச்சாரத்துல வந்து லாபஸ்தானம் வந்து பலப்படும் போதுதான் வந்து செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டு காலங்கள் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரு. ஆனா கூட எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அந்த 11ஆம் இடத்துக்கு கோச்சார கிரகங்கள் வரும்போதும் அவங்க வாழ்க்கையில புதிய முயற்சிகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளிப்படும், அவங்களோட லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறும். அதை நானும் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னோட 3ஆம் பார்வையால் வந்து ராசியை வந்து பார்ப்பாரு. எப்பயுமே ஒரு நெகட்டிவ் பிளானட் வந்து ராசியோட வந்து தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு மனசஞ்சலம் வந்து வரும். அப்ப மனசஞ்சலம் வரும்போது வந்து அவங்க வந்து இயல்பாகவே இவங்க வந்து கொஞ்சம் வந்து நிதானமா வந்து செயல்படுறவங்க தான். ஆனா மனசஞ்சலம் வரும்போது வந்து அவங்க வந்து இறை நம்பிக்கையோட இறை உணர்வோட செயல்படும் போது அந்த மனசஞ்சலம் வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படும். ராசியை வந்து எந்த கிரகமும் பார்க்காம இருக்கிறது நல்லது, குறிப்பா வந்து நெகட்டிவ் பிளானட் வந்து பார்க்காம இருக்கிறது. இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு இந்த பராபவ ஆண்டுல சொல்ல போனா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருந்தால் கூட வந்து ராசியை வந்து தன்னோட 3ஆம் பார்வையால பாக்குறது வந்து அவங்களுக்கு வந்து சில அசுமங்களை வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அப்ப திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் தனஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு வந்து அபரிமிதமான சுபபலன்களை வந்து குரு பகவான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அட்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை தானே வந்து பார்த்தாரு. அவரே வந்து அவங்களுக்கு வந்து லாபாதிபதி. குரு பகவான மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய கிரகத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப அவர் வந்து 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு வராரு, சகாயஸ்தானத்துக்கு வந்து வராரு. இதுவரைக்கும் உங்களுக்கு பாகப்பிரிவு நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆயிரும். உடன் இருந்தவங்க கூட பாகப்பிரிவு நிலை ஏதாவது பிரச்சனை இருந்தா அது எல்லாமே வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையில வந்து நடந்து முடியும். அதே மாதிரி இந்த அண்டை அயலார் கூட வந்து ஏதாவது எல்லை தகராறு இருந்தா அது வந்து சுமூகமாகும். ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தா அது வந்து முடிஞ்சிடும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னா எதுக்காவது ஜாமீன் போட்டு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஜாமீன் சார்ந்த வழக்குகள்ல இருந்து நீங்க வந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களோட இளைய சகோதரத்து கூட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து சரியாகும். இது வரைக்கும் பேசாமலே இருந்தா கூட அவங்க வந்து உங்க கூட வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதாவது ஊர் மாற்றம், வேலை மாற்றம், நாடு மாற்றம், இந்த மாதிரி எந்த விதமான மாற்றங்கள் வேணாலும் உங்களுக்கு
வரலாம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், இந்த மாதிரி எந்த விதமான மாற்றங்கள் வேணாலும் உங்களுக்கு வரலாம். இது வரைக்கும் வந்து வசதி இல்லாத வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்க இப்ப சொந்தமா வந்து வீடு கட்டிட்டு போய் குடியேற அளவுக்கு ஒரு அமைப்புகள் வந்து வரலாம். இல்ல தொழில் நிறுவனம் வேலை பார்க்குற இடம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இப்ப இடப்பெயர்ச்சியாகி வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கமாகவே வந்து குடியேறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லை என்ற நிலை வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி லாபாதிபதி 3ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாரு. அப்ப குரு பகவான் உச்சம் ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு தடைபட்ட அனைத்து முயற்சிகளும் வந்து வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிவிடும். இங்க இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் உச்சமானா கூட உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து கேது பகவானும் அந்த 3ஆம் இடத்துக்கு வந்து வராரு. அப்ப கேது பகவான் வந்து ஒரு விஷயத்த வந்து தடை தாமதத்தோட தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அப்ப 3ஆம் இடத்து பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகபட்சம் நவம்பர் மாசத்துக்குள்ளேயே வந்து நடந்து முடிஞ்சிடும். குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்த உடனே அதிகபட்சம் அந்த 4 மாசத்துலயே எல்லா பலன்கள் வந்து வந்துடும். இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான ஆபரணங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா நீங்க வந்து பாத்துக்கணும். சில பேருக்கு வந்து கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஞாபக மறதி வந்து அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அப்ப முக்கியமான ஆபரணங்கள், ஆவணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமா வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம், சகாயஸ்தானமாக இருந்தால் கூட அதுதான் வந்து திட்டமிடுதல். அதே மாதிரி நெகட்டிவ் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் ராகுவோ கேதுவோ 3ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய விஸ்வரூப வளர்ச்சி வந்து இது வரைக்கும் வந்து நான் நிறைய எஃபர்ட் போட்டேங்க, என்னால வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து பெரிய லெவல்ல என்னால வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இப்ப வந்து பெரிய லெவல்ல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகுவாங்க. நீங்க வந்து யூடியூப்ல வந்து சில்வர் பட்டன் வாங்குறது, கோல்டு பட்டன் வாங்குறது, இந்த மாதிரிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து வரும். யூடியூபை நம்பி பொழைக்கிறவங்க, அதுவும் குறிப்பா வந்து ரிஷப ராசியில யூடியூபை நம்பி நம்ம வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து புதிய தொழில் முயற்சியா செய்யறவங்களுக்கு வந்து விஸ்வரூப வெற்றி வந்து நிச்சயமாக வந்து உண்டு. இப்ப 3ஆம் இடத்துல கேது வந்தா கூட 9ஆம் இடத்துக்கு வந்து ராகு வராரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்கியஸ்தானம், தந்தையை பத்தி சொல்லக்கூடிய இடம், குலம், கோத்திரம், மதம், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு வந்து ராகு வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து மதம் நம்பிக்கை வந்து குறையும். இப்ப இந்த கடவுளை வழிபடுறதுக்கு போல நம்ம அந்த கடவுளை வழிபட்டா நம்ம வாழ்க்கையில நமக்கு இழந்தது எல்லாமே வந்து மீட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மதத்துல இருந்து வேற மதத்துக்கு அவங்க போய் வழிபடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரலாம். அதே மாதிரி சில பேர் வந்து நிறைய தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றாம வச்சிருப்பாங்க. 9ஆம் இடத்துக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வந்துடும். குறிப்பா வந்து பித்திருக்கள் வழிபாடு இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து நிறைவேற்றாம இருக்குது. பல தலைமுறையாக எங்களுக்கு வந்து பித்திருதோஷம் வந்து ரொம்ப தீர்க்க முடியாம இருக்கு இப்படின்லாம் ஃபீல் பண்றவங்க வந்து இப்ப 9ஆம் இடத்துக்கு வந்து ராகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களோட முன்னோர்கள் பரம்பரை வழியாக என்னெல்லாம் கர்ம வினை தோஷங்கள் இருக்குதோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாயிரும். ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு வந்து சொல்லிட்டு அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து புதிய தொழில் முயற்சிகள்ல வந்து வெற்றி கிடைக்கும். புதுசா வந்து தொழில் தொடங்குறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து அவர் சனி பகவான் வந்து நீர் ராசியில நிக்கிறதுனால வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில தொழில், உத்தியோக ரீதியான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. எல்லாத்தையும் விட பொதுவா வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏதாவது வராத பணம் இருந்ததுன்னா, நீங்க ஏதாவது வராக்கடன் நீங்க முடிவு செஞ்ச பணம் இருந்ததுன்னா, ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு, அதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப அந்த பணங்கள் உங்களை தேடி வந்து வரும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு உங்களை வந்து ஏமாத்தினவங்க கூட அவங்களே தேடி வந்து பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி இப்ப லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து மூத்த சகோதரம், சித்தப்பா, அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பெரிய ஆதாயத்தை வந்து கொடுக்கலாம். சில பேருக்கெல்லாம் வந்து சித்தப்பா, மூத்த சகோதரம், உங்களோட பெரியவங்கன்னு வச்சுக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் வந்து ஏதாவது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துல இருந்தாங்கன்னா பினாமி பேர்ல சில பேர் வந்து சொத்து வாங்குவாங்க தெரியுமா, அப்படி உங்க பேர்ல வந்து ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதாவது சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரமும் வந்து தேடி வராது. கோச்சார கிரகங்கள் மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சந்தர்ப்பத்தை வந்து வழங்கக்கூடிய கிரகங்களை நம்ம வந்து
தேடி போக முடியாது. இப்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து தேடி வருது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து கோச்சாரத்தை நல்லா பெர்ஃபெக்டா வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த பராபவ ஆண்டு உங்க வாழ்க்கையில இழந்த இன்பங்கள் அனைத்தையுமே வந்து மீட்டு தரும். அதுக்கடுத்து நீங்க வந்து உங்களுக்கு இந்த அடுத்த புத்தாண்டு வரும்போது நியர்பை நீங்க வந்து அடுத்த சனிப்பெயர்ச்சியை நெருங்கிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து இருக்குது. இந்த ஓராண்டு காலம் உங்க வாழ்க்கையில வந்து பொன் விளையும் பூமி அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லலாம். புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து நீங்க வந்து செய்யலாம். வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும். வாய்ப்பிற்கு நன்றி. அதே போல உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்க மகாலட்சுமி வழிபாடு ரெகுலரா வந்து பண்ணுங்க. குறிப்பா வந்து அந்த ஸ்ரீபுரம் பொன் கோயில் இருக்கிற பொற்கோயில் அங்க போயிட்டு நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய அபரிமிதமான வளர்ச்சிகள் வந்து இருக்கும். சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உடை தானம் வந்து வழங்கும்போது இன்னமும் உங்க வாழ்க்கையில வந்து நன்மைகள் வந்து கூடி வரும். வாய்ப்பிற்கு நன்றி.